பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஸ்கூல்ல ரவுடித்தனம் பண்ண கேமரா உடைச்சேன், அவங்க ஸ்கூல்ல விட்டு கட்டி விட்டாங்க. அப்பயே கேஸ் ஆச்சு சரிங்களா? கேஸ் ஆகி அப்பயே நீ ஸ்கூல்லே வந்து தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா நான் தம்மு தான் ஓட்டுறேன், நீங்க முடிஞ்சதை என்ன வேணா பண்ணிக்கோங்க. எங்க போய் ஓடி வளர்ந்துக்கிட்டீங்க மா சுப்பிரமணியன் அமைச்சரே? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா? இந்த ஒரு சம்பவம் வந்து கோயம்புத்தூர்ல தான் நடந்திருக்கு. ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு வந்து கஞ்சா அடிச்சு வசமா மாட்டிக்குது. முதல்ல அந்த சின்ன பிள்ளைங்க கையில எப்படி கஞ்சா மாட்டதுன்னே தெரியல. நான் ஒரு தப்பு செஞ்சுட்டோமேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம, ஆமா நான் தம்மு தான் ஓட்டினேன், உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கங்கன்னு தில்லா வேற சொல்லுது. ஆளுங்கட்சி மீடியா இதை பத்தி பெருசா பேசின மாதிரி எதுவும் நான் இப்ப வர பாக்கல. இப்படி சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்க கையில சுலபமா கஞ்சா கிடைக்கிற நிலைமையில தான் நம்ம தமிழ்நாடு இப்ப வரை இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றேன். சமீபத்துல மா சுப்பிரமணியன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, ஜீரோ கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டுல கஞ்சா கல்டிவேஷன் 0% தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்திருப்பாரு. எது 0%? என்னடா இது அப்படின்னு என்னோட டிஎம்கே நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுறேன். என்னடா அவங்க ஆள் இப்படி சொல்லியிருக்காருன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் இருக்கே, ப்ரோ அவர் சும்மா சொல்றாரு ப்ரோ, அவர் வீட்டு பக்கத்துல கஞ்சா கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வேற என்ன கேட்க போறேன்? ஒரு லைக்க போட்டு விட்டு போங்க மக்களே.